வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் நீ, மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கரை பேச கனவில் முன்னால சிரிச்சாரு, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. டேய் ராம், என்னாச்சு? திடீர்னு அவசரமாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லு. ஏன்டா உன் முகம் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்பவும் இப்படின்னா இருக்க மாட்டியே. என்ன வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா என்ன? கவின் சார், நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் தெரியாது சார். நீங்கள் தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு நேற்றுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். 1,00,000 ஆகும் ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுமா அது இதுன்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறாங்க. நான் சிவனேன்னு மாதம் 20,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். என்கிட்ட சார் அவ்வளோ காசு திடீர்னு கேட்டால் சொல்லுங்கள். இதுவே வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் அம்மாவோட மாத்திரை மருந்து செலவுக்கே சரியாக போகுது. எனக்குன்னு கூட நான் எதுவும் வச்சுக்கிட்டது இல்லை சார். இப்போ நான் திடீர்னு 1,00,000 எங்கே சார் போவேன்? அதான் சார் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பு, உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா நான் பின்னாடி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட கொடுத்துருவேன் சார். அச்சச்சோ, டேய் என்ன இப்படி சொல்கிற திடீர்னு? அம்மாவுக்கு எப்படி இருக்காங்க இப்போ? எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க? என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க. என்னாச்சு? சார் நல்லா தான் சார் இருந்தாங்க. திடீர்னு ஏதோ நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி சும்மா ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தேன். நான் அது இப்போ அவங்களுக்கு ஏதோ நெஞ்சில் ஏதோ பிரச்சனையாம், அதை சரி பண்ணால் தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க, இல்லைன்னா இப்போக்கோ போகிறக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. அதான் சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேய் ராம், என்னடா என்கிட்ட நீ என்னமோ புதுசாக பேசுகிற மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிற. டேய் நம்மனா ஃப்ரெண்ட்ஸுங்க சரியா? உனக்கு ஒன்றா நான் செய்யாமையா போயிட போகிறேன். உரிமையாக கேள்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நான் உங்களை சார்னு கூப்பிட்டே பழகிட்டேன். இதுக்கு மேலே அந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறனா நான் எப்படி சார் உங்ககிட்ட? நீங்கள் பெரியவங்க, நான் சின்ன பையன், எப்படி சார் ஃப்ரெண்டாகும்? வேணா அண்ணான்னு கூப்பிட்டுங்களா? அட பைத்தியக்காரா, அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு கூப்பிட்டுமான்னு கேட்குற? உரிமையாக அண்ணான்னு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அம்மாவுக்கு தானே நான் காசு தரேன், நீ போய் கட்டிட்டு அம்மாவை சரி பண்ணு போதும் சரியா? அம்மாவை பார்த்துக்கோ பக்கத்தான் இருந்து. நீ வேலைக்கு கூட வர வேணாம் சரியா? அந்த காசு எனக்கு நீ எப்பவும் தர தேவையில்ல சரியா? ஒரு அண்ணனா நான் உனக்கு தரேன். இந்த காசை எப்பவும் நீ எனக்கு திருப்பி தர வேணாம் சரியா? நான் அண்ணனா நம்ம அம்மாவுக்கு நான் தரது சரியா? எங்கள் அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை நான் சரி பண்ண மாட்டேனா அந்த மாதிரி சரியா? அம்மாவுக்கு போய் பணத்தை கட்டி சீக்கிரமாக சரி பண்ணுற வேலையை பாரு சரியா? நான் உனக்கு உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், நீ அவங்களுக்கு எடுத்து கட்டிடு சரியா? அண்ணா, இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேண்ணா. உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேண்ணா. கவினண்ணா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த உதவி என்னால் மறக்கவே முடியாது. அண்ணங்கிட்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் போடா போய் அதை முதல்ல ஆவற வேலையை போடுறா. என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க? முதல்ல அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்ன எவ்வளோன்னு ஒரு சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே போய் பார்க்கணும் டாக்டர்கிட்ட. அப்போ தான் என்ன ஆகுது என்னன்னு தெரியும். சும்மா நீ பாட்டுக்கு அசால்ட்டாக வேலைக்கு வரமா போகிறோமா அப்படின்னு இருந்தால் எப்படி? இப்போ ஏதோ சின்ன பிரச்சனைங்கிறதால போச்சு,
ஏதோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. சரியா? முதல்ல அம்மாங்கிறவங்க தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாம். அம்மாங்கிறவங்க தான் நம்ம லைஃப்பில், அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கவே முடியாது. அவங்க தான் நம்மளை அந்தளவுக்கு பாதுகாத்து இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம். அண்ணா நீங்கள் சொல்கிறது உண்மைதாண்ணா. எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர். எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு எல்லாமே. நான் இந்த காசு யாருக்கிட்ட கேட்குறது என்னன்னே தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் எதுவும் நினச்சிக்கலண்ணா? டேய், திரும்ப திரும்ப முதல்ல சோகமாக இருக்காத. சரியா? சிரிச்சிக்கிட்டு இரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு எல்லாமே சரியாகி நல்லா வருவாங்க. சரியா? உன் முகத்தை இப்படி வைக்காத. இந்த முகத்தை இப்படி வச்சாலே சில பேர்த்துக்கு பிடிக்காது. சரியா? நான் இருக்கேன், அம்மாவை பார்த்துக்கலாம். சரியா? நீ போய் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பாரு. அதுக்கப்புறம் இந்த வேலையை நான் பார்க்கலாம். போ சீக்கிரம் போ. சரிங்கண்ணா, நான் போயிட்டு நானும் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேண்ணா. சரி, சீக்கிரம் போய் அந்த வேலையை பாரு. போ. லூசு பைய, என்கிட்ட கேட்குறதுக்கு உரிமையாகவே கேட்கலாம். இவன் எவ்வளோ நல்ல பையன். கடவுளே, இவங்க அம்மா நல்லபடியாக வந்துடணும். இவங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கணும். பாவம் சின்ன பையன். நம்மளால் முடிஞ்ச உதவி. கடவுளே, இவங்க அம்மாவுக்கு எந்த உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். இவன் இன்னும் இவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமாக இருக்கிற வரையும் அவங்க அம்மா, இவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற வரையும் அவங்க அம்மா இருக்கணும். கடவுளே, நீ தான் அதுக்கு துணையாக இருக்கணும். கவின் சார், இங்கே இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தா நானே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. திடீர்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சார், என்ன விஷயம்? ரீட்டா, காலையில் ஆஃபீஸ் போயிருந்தேன். நீ 2 நாளாக ஆஃபீஸ் வரலன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதான் என்ன எவ்வளோன்னு கேட்டு அப்புறம் நான் அந்த விதை வாங்கிறதுக்கான ஃபைல் உங்கள்கிட்ட தான் இருக்காமே, அதை அப்படியே வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன், என்னாச்சு? ஏன் 2 நாள் ஆஃபீஸ் வரலையா? சார் ரொம்ப ஃபீவர் சார், ரொம்ப முடியல, எழுந்திருக்கவே முடியல. தான் எந்த ஒரு ஃபோனையுமே அட்டன் பண்ண முடியல, ஃபோனே எடுக்க முடியல. இப்போ தான் 2 இன்ஜெக்ஷன் போட்டு வந்து அப்படியே லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, அதான் வந்தேன். சார் ஃபைல் தானே சார், ஆஃபீஸில் என் ட்ராலியே வச்சுட்டு வந்துட்டேன் சார். நான் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன், கண்டிப்பாக வந்து எடுத்து தரேன் சார். ஓ அப்படியா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து எடுத்து கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது? அப்புறம் ராம் இருக்கான்ல, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. தெரியுமா உனக்கு? சார் என்ன சொல்கிறீங்க? பாவம் ராம், அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பானே. சார் நல்லா இருக்காங்கல்ல இப்போ? என்னாச்சு, ஏதோ போய் பார்த்தீங்களா நீங்கள்? இன்னும் இல்லைம்மா ரீட்டா, நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இன்றைக்கி தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கையில் சுத்தமாக காசு இல்லை, கொஞ்சம் காசு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான். சரிப்பா, நான் தான் பரவாயில்ல, அவன் என் தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கொடுத்தேன். நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான். பாவும், அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்குறதுக்கோசரம் உங்ககிட்ட சொன்னேன். இல்லை சார், எனக்கு தெரியாது. பாவம், நான் போய் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துட்டு தான் என்னன்னு கேட்கணும். பாவம் சார், அவங்க அம்மா தான் உயிரே அவனுக்கு. அவனுக்குன்னு யாரும் இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான். ரொம்ப நல்ல பையன். ஆமாம்மா, ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மா மேலே அவன் உயிராக இருப்பான். சரி, அந்த கடவுள் புண்ணியத்தில் அவங்க அம்மா நல்லபடியாக வந்தால் சந்தோஷம். பாவம். சரி ரீட்டா, சரி நான் வரட்டுமா? சரிங்க சார், பார்த்து போயிட்டு வாங்க. நான் நாளைக்கு வந்து ஆஃபீஸில் வந்து உங்கள் ஃபைல் எடுத்து தரேன் சார். சரிம்மா, சரி பாரு. நீனும் ராம் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாத. பாவம், அவங்க அம்மாவும் இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க. அப்புறம் அவனுக்கும் யாரும் இல்லை. ஏதாவது அவன் பேசினாலோ ஏதாவது அவன் இது பண்ணாலும் அவனை சும்மா அப்படியே விட்டுரு. சரியா? ஏதோ அவனை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடாத. சார் இல்லை சார், நான் எப்போவுமே அப்படின்னா பேச மாட்டேன். பாவம் ராம். நான் ராம்கிட்ட எப்போவுமே ஜாலியாக ஃப்ரெண்டாக பேசுவேன், சிரிச்சுக்கிட்டு.
என்றைக்குமே நான் அவனை வந்து ஒரு மாதிரி ஹைட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டேன். சரிம்மா, சரி பார்த்துக்கு. சரி பார்த்துட்டு வா, உடம்பு பார்த்துக்கோ. போயிட்டு வரேன். சரிங்க சார், போயிட்டாங்க பார்த்து. ஐயோ ராம், பாவுண்டானே, என்ன பண்ணுறது? இப்பயும் போய் நம்ம பார்க்க முடியாது, நைட் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஃபோன் பண்ணி நான் உடனே கேட்போம். ஹலோ ராம், நான் ரீட்டா பேசுகிறேன். எப்படி இருக்க? உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கல்ல இப்போ? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? ரீட்டா சொல்லுங்கள். ஆப்ரேஷன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து ஜென்ரல் வார்டுக்கு இன்னும் மாற்றலை. இப்போ தான் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் வார்டு மாற்றுவாங்களாம். இப்போ ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஆப்ரேஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபீவர் எப்படி இருக்குது? நீங்கள் உடம்பு சரியாமல் இருந்தீங்கல்ல, இப்போ ஓகே தானே? ஓரளவுக்கு பரவாயில்ல ராம், ஓகே தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன். நீ எப்படி ஆஃபீஸ் வந்துடுவியா இல்லை அம்மா பார்க்கணுமா? இல்லை ரீட்டா, கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லீவ் சொல்லிடு. ஏன்னா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் பக்கத்தாண்ட ஆள் இல்லை. அம்மாவுக்கு ஏதாவது வேணும் போகணுன்னா நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் போகணும். அதான் எனக்குன்னு யாரும் இல்லைல்ல. சரி, அதனால தான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு தான் பார்த்துக்கணும். கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அம்மா நல்லாகி வந்துட்டாலே போதும். எனக்குன்னு யாரும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். ராம், ஏன் அப்படின்னா பேசுகிற? உனக்காக நான் இருக்கேன், சரியா? எப்பவும் உனக்காக நான் இருப்பேன், இந்த ரீட்டா. சரியா ராம்? நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நாளைக்கு நான் வந்து ஆஃபீஸில் பார்க்குறேன். நீ ஆஃபீஸ் கிளம்பி வா, சரியா? நாளைக்கு நான் வந்து நம்ம 2 பேரும் போய் உங்கள் அம்மா பார்த்துக்கலாம், சரியா? நானும் வரேன். நானும் மேக்ஸிமம் லீவ் போட்டுறேன் நாளைக்கு. நம்ம போய் 2 பேரும் சேர்ந்து அம்மாவை பார்த்துக்கலாம், சரியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ரொம்ப தேங்க்ஸ் ரீட்டா. எனக்காக நீங்கள் இவ்வளோ கேர் பண்ணுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். என்ன உங்களுக்கு பிடிக்கவோ பிடிக்காதோ என்னமோன்னு நினச்சேன். நீங்கள் எனக்காக இவ்வளோ பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கத்துக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியாமல் ஆயிடுச்சேன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடு, சரியாயிடும், சரியா? இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக நல்லாவே இருப்போம், நல்லாவே இருப்பாங்க, சரியா? சரி, பாய் ராம், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன், சரியா? வைக்கிறேன். சரி ரீட்டா, சரி பாருங்கள். என்னமோ அவங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்ல தெரில. சரி, நாளைக்கு போய் பார்ப்போம். உசுரே நீதானே, நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே, வேணாமே, முடிவும் கூடதானே. டேய், இங்கே பார், உனக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, அவனை தான் அடிக்கணும். ஆனால் ஏதாவது வம்பிழுத்து அடிக்கணும். நீ ஏதாவது சும்மா போய் வம்பிழு, சரியா? ஏதாவது ஓவராக பேசினான்னு வச்சுக்கோ, வாயிலே குத்திரு. மேலே வரதை பார்த்துக்கலாம், சரியா? அண்ணா, இவன் பார்க்க வந்தா கொஞ்சம் பல்காக இருக்கானே, என்னையும் அடிச்சிடுவானோ? எனக்கு வந்தா பயமாக இருக்குண்ணே. டேய் பயந்தாங்குழி, நான் உன் கூட இருக்கேன், சரியா? இந்த கிரணை மிஞ்சி யாராவது வந்துடுவாங்களா? பார்த்துக்கலாம், போ. நீ சும்மா போய் வம்பிழு, சரியா? சரிண்ணா, பார்ப்போம் என்னன்னு. ஏன் இவனை எப்படி, எதுக்காக இவனை அடிக்கணும்? ஏன் என்னாச்சு? என்ன எவ்வளோன்னு சொன்னாதான் போய் அவன்கிட்ட வம்பிழுப்பியா? ஃபஸ்ட்டு போய் வம்பிழுறா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்ன எவ்வளோன்னு. என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டீங்க. இருக்கட்டும், இந்தா போய் பண்ணுறேன் இப்பயே. அண்ணா, 10-20 பஸ் போயிடுச்சிங்களா? இல்லைங்க, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாது. வேற யார்கிட்டயும் போய் கேட்டுக்குங்க. ஊருக்கு புதுசுனா ஏன் இந்த ரோட்டில் வர? வேற ரோட்டில் வர வேண்டியதானே? பஸ் டைம் கேட்டால் கூட தெரியல, நீனா ஒரு ஆள். போடா அந்த பக்கத்து. ஹலோ,
மரியாதையா பேசுங்க. நான் ஊருக்கு புதுசு, எனக்கு பஸ் வர டைம்னா தெரியாதுன்னு சொல்லி சொல்றேன். என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற. டேய் என்ன வம்புலுக்குன்னா வந்திருக்கியா? பேசாம போ. நான் மைண்ட் வேற மாதிரி இருக்கேன். போட்டுற கிட்டுற போறேன். எதரா போடுவ? போனு கீழே போட்டுருவியா? சரி சரி தூக்கி கடாசு. அதை ஒன்றை என் கையில் வச்சுட்டு தாங்கிட்டு இருக்க, தூக்கி கடாசு. இது எங்க தாத்தா போட்ட ரோடு. இந்த ரோட்ல யாரு வந்தாலும் எந்த பஸ் வந்தாலும் கரெக்டா சொல்றவன் தான் இந்த ரோட்ல நடக்கணும். இல்லைன்னா வேற எவனும் இந்த ரோட்ல நடக்கக்கூடாது. பார்த்தில்ல, எங்க தாத்தா ரோட்லங்கிறதால தான் இவ்வளோ பூ போட்டு வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ரோட்ல வந்துட்டு எத்தனை மணிக்கு பஸ் வருதுன்னு தெரியலன்ற. அப்புறம் என்ன டேய் எந்த ஊர்ல கிற்கண்டா நீனு? தாத்தா போட்ட ரோடு பாட்டி போட்ட ரோடுன்னுக்கிட்டு போடா அந்த பக்கத்து. பூ மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. இவர் போட்டு வச்சாராம் பூவு. இவங்க தாத்தா போட்ட ரோடாம். ஆமாம், உங்க தாத்தா பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் ரோடு போட்டிருப்பாரு. போடா வேலையை பார்த்துக்கிட்டு. போகலன்னா என்ன பண்ணுவ? இங்கே தான் இருப்பேன். என்ன பண்ண முடியும் உன்னால? போவாத, இங்கேயே படுத்து தூங்கு. யாரு வேணான்னா? நீ முதல்ல வழியை விடு, நான் போறேன். இல்ல வழி விட முடியாது, இப்படிதான் நிற்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்? டேய் வாயால சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வாய் பேசாது, கைதான் பேசும் பார்த்துக்கோ. ஒழுங்கா ஓடி போயிடு. ஓடுலாம் என்ன பண்ணுவ? இல்ல என்னதான் பண்றேன்னு பாறேன். நீ காட்ட, நான் பாக்குறேன். ஏண்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வரண்டாடுறா. எங்க இப்ப பேசு, இப்ப பேசுறா வாய. அண்ணா நான் சும்மா ஏதோ பேசினேண்ணே, நீங்க அதுக்குள்ள அருவாள் எடுத்துட்டீங்க. நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டாண்ணா. புதுசா இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் விளையாடுவோம்னு சொல்லி விளையாண்டாண்ணா. சாரி, நான் மன்னிச்சிடுங்க. நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேல எவங்கிட்டயாவது எத்தனை மணிக்கு ரோடு வருது, எத்தனை மணிக்கு பஸ் வருதுன்னு ஏதாவது கேட்ப? அண்ணா இன்னைக்கு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட மட்டும் இல்ல, இதுக்கு மேல பஸ்னா என்னன்னு தான் கேட்போம், பாத்துக்குங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா மாறிடுவேன். நீங்க மட்டும் அந்த அருவாலை உள்ள வைங்கண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க பாட்டுக்கு கமன் நிக்கிறீங்க. ஏதாவது வந்து பேசுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பேசல. அவன் பாட்டுக்கும் பொசுக்குன்னு அருவாலை தூக்கிட்டானே, போட்டானா இந்நேரம் பெலாப்பழம் பொழக்கிற மாதிரி பொழந்திருக்கும்ல. அவன் பொழக்கிறவனையும் நான் என்ன பார்த்துக்கிட்டாடா இருப்பேன்? என்ன பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க? என்ன மட்டும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. போய் அவங்ககிட்ட வம்புள்றான்னா எதுக்கு இவனை பேசிட்டு வர? என்ன வடிவேல் காமெடி அங்கே நடக்குது? போடா அந்த பக்கத்து, நானே பார்த்துக்கிறேன்ப்ப. ஏப்பா தம்பி, அவன் என்னப்பா பேசினான்? அவன் சும்மா ஏதோ சின்ன பையன் உங்ககிட்ட வந்து ஏதோ பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி கேட்டான். அதுக்கு நீ அன்பா தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி உண்டா கம்மி, அது ஏதோ பேசிட்டான் போல. அதுக்குன்னு அருவாளை தூக்கிட்டு நிற்கிற. எப்போ இந்த ஊரில் யாருமே வந்து பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி தெரியும், உள்ளெல்லாம் கரடு முரடாக இருக்கும். நீ அருவாள் எடுத்தினா அவனுக்கு போட்டு போய்கிட்டே இருப்பானு பார்த்துக்கோ. சரியா? அருவாளை உள்ள வை. நீ அப்புறம் தலை துண்டாகி போயிடும். சரியா? நல்லா பார்த்து நடந்துக்க. பத்திரம். பத்திரம். பத்திரமா? பாண்டு பத்திரமா இல்லை ஸ்டாம்பு பத்திரமா? எனக்கு ஒன்றும் தெரியாது பத்திரம்னா. இங்கே என்ன காமெடியா நடக்குது? கலக்க போவது யாரா நடக்குது? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அவங்ககிட்ட அருவாளை காட்டினதுக்கு உன்னை வெட்டி போட்டுருன்னு தான் நினச்சேன். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறேன். இந்த தடவை விட்டுட்டு போகிறேன். திரும்ப என்னைக்காவது ஒன்று அந்த மாதிரி நான் பார்த்தேன், விட்டுட்டு போக மாட்டேன், வெட்டிட்டு தான் போவேன். சரியா? பொழைச்சிப்போ. சீக்கிரமா உன் ஊர் ஏதாவது ஊரை பக்கத்து போய்கிட்டே இரு. இன்னொரு தடவை என் கண்ணில் பட்ட அதோட நீ முடிஞ்சு போச்சு. சரியா? பார்த்து. பத்திரம். ஆமா, நீ யாரு முதல்ல? யாருன்னே தெரியாம அவன் ஏதோ ஒரு மாதிரி பேசினான், நீ என்னமோ ஒரு மாதிரி பேசுற. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன எவ்வளோன்னு தெளிவா சொல்லு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டையை வச்சுக்கலாம்.
என்ன எவ்வளோனே தெரியாம உளறிக்கிட்டு இருக்க? நான் யார் என்னன்னு சொன்னேன்னு வச்சுக்கோவேன், நீ தாங்க மாட்ட. சரியா? 10 நாளைக்கு தூங்க மாட்ட. அதனால் தெரியாமல் இருக்கிறதே நல்லது. போ போ, பொழப்ப போய் பாரு. சரியா? பத்திரமா போ தம்பி. தலை பத்திரம். ம். இல்ல பத்திரமா இல்லை என்ன பண்ணுவ நீனு? நீ முதல்ல யாரா? ஏய், யாரா நீனு? பாடு, யார் நீனு? எனக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்க? போட்டனோ வச்சுக்கோ, தலை துண்டா போயிடும். பேசிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். 2 பேரும் 2 மண்டலம் எங்கே இருந்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துருச்சு போல. குறுக்க நேருக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கு. நான் போற வேலையே கெட்டு போச்சு. வரையா போவாரு. போடா அந்த பக்கத்து. டேய், என்ன ஓவரா பேசுற? யாருன்னு தெரியுதா? நானு கவின். கல்ல போய் பேசினல்ல, அவன் அண்ணன் கிரண். நான் சரியா? என் தம்பிக்கிட்ட நீ அப்படி பேசியிருக்கன்னு தெரிஞ்ச நிமிஷமே உன்னை போடணும்னு நினச்சேன். சரி, ஏதோ சும்மா அவனை வச்சு வார்னிங் கொடுக்கலான்னு வந்தா ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், ஒழுங்கா ஓடி போயிடுறா. அவ்வளோதான், நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். உன்னை நினச்சி ஊதி விட்டுருவோம். சரியா? உன் பொழப்ப போய் பாரு ஒழுங்கா. தேவையில்லாத எங்கள் விஷயத்தில் உள்ளே வந்த தலை காணா போயிடும். சரியா? ஆவுனா அருவா தூக்குற வேலை ஆவாதிரி. இங்கே அருவானா தூக்க மாட்டோம். அசாமல் போட்டு போய்கிட்டே இருப்போம். இருக்கிற இடமே தெரியாது. சரியா? பத்திரம். போ போ. இதுக்கு மேலே என் தம்பி வாழ்க்கையிலையும் சரி, என் தம்பி லைஃப்லேயும் சரி, எதுலையாவது குறுக்க நீ வந்த இந்த கிரனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். சரியா? உன்னை பார்த்து சும்மா வான் பண்ணிட்டு போகலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். நான் காலையிலே முடிவு பண்ணேன் உன்னை போடணுன்னு. பாவி பையன் அவன் தான். சரி வேணாம், சின்ன பையன், நம்மளை யாருன்னு தெரியாமல் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதான் சும்மா வாய் வாக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ விட்டுட்டு போகிறேன். இதுக்கு மேலே விட மாட்டேன்டி. பார்த்துக்கோ. கிளம்பு கிளம்பு. இசை பின்னாடி நீ சுற்றக்கூடாது. இசைனா யாருன்னே தெரியாத அளவுக்கு நீ மாறணும். அப்புறம் பார்த்துக்கோ. காதல் மன்னன் என் தம்பி கவின் இருக்கான். சரியா? அப்புறம் நீ காதல் கிறுக்கன். இந்த பரத்து மாதிரி ஞங்கன்னு அலையணும். சரியா? அந்த மாதிரி மாற்றி விட்ருவேன். போ போ. சரியா? வந்துட்டான் கரிச்சட்டி மண்டையன். மண்டையை பாரு. போய் மண்டையை முதல்ல மாத்திரா. போடா. வந்துட்டான் இப்போ தான் அருவாளை தூக்கிட்டு. நாங்கன்னா அருவாளை பார்த்ததே இல்லை. போடா போடா. ஆகுனா அருவாளை கட்டிக்கிட்டு. அருவாளை உள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு போ சாமி. போ போ, வெளியே போ, வெளியே போ. நீதானா அது? நீதானாடா? அவனை மிரட்டினது போதாதுன்னு உன்ன மிரட்டணுமா? நீ ஒரு ஆளு, நீ சொல்லி நான் கேட்கணுமா? டேய், உன்கிட்டையும் சொல்றேன் பார்த்துக்கோ. இசையை நான் தான் கல்யாணம் பண்றேன். சரியா? ஒழுங்கா எங்க 2 பேர்த்து கல்யாணத்துக்கு வந்துரு. சரியா? வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. சரியா? அதை விட்டுட்டு உன் தம்பிக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இசைய அப்படின்னு உன் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, அந்த நினப்ப இத்தோட இந்த ரோட்லயே வச்சு புதைச்சிட்டு போயிடு. அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. சரியா? இசை எனக்கு தான். அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ. சரியா? கிளம்பு கிளம்பு. ஐயோ, என்ன அண்ணன் இப்படி பேசிட்டு இருக்காரு? அண்ணன் யாருன்னு தெரியாம அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு அண்ணன் ஏதாவது குத்தி போட்டாருன்னா நம்ம தானே மாட்டுவோம். எப்பா சாமி, நம்ம ஓடுவோம்டா. இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. நமக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி மாறிடணும். யாரு? நாங்க அடியோட மறந்துடணுமா? சரி சரி, மறந்துட்டேன். சரியா? நீ ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு. சரியா? பாய், போயிட்டு வரேன். பார்த்துக்கலாம். உங்ககிட்ட இதுக்கு மேலே சாஃப்ட் டீலிங்னா வேஸ்ட்டு. கிளம்பு கிளம்பு, பேசிக்குவோம். நான் பின்னாடியே வரேன். பாய். வந்துட்டான் டோமர். அவனை மிரட்டணும் பார்த்தாலும் இவன் வண்டா வந்திருக்கான். டோமர் பையன். எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? வாங்கடா, யார் வேணாலும் வாங்கடா. எல்லாருக்கும் இந்த அருவா ஒன்று தான். சரியா? தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான் பார்த்துக்கோ. போங்கடா போங்கடா.
போய் புள்ள குட்டிங்களா படிக்க வைங்கடா கதையா. போய் உங்க பொழப்ப பாருங்கடா. எங்கடி 3 பேரும் சீவி சிங்காரிச்சிட்டீங்க, கிளம்பிட்டீங்க? எங்கடி போறீங்க? அம்மா நீ பேசாம இருமா. இன்னைக்கு ரீபப்ளிக் டேல, குடியரசு தினம். அதனால நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு போக போகிறோம். அங்கே கொடியேற்றுவாங்கல்ல, அங்கே போய் தேசிய கொடிக்கு மரியாதை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு வருவோம். வீட்டில் ஒரு வேலை பாருங்களேன்னா அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்லி அலையிறீங்க. பள்ளிக்கூடம் படிக்கும் போது தான் அங்கேனா போவீங்க. இப்போ என்ன புதுசாம்மா? நம்ம படித்து முடிச்சிட்டாலும் சரி, படிக்கிறோமோ படித்து முடிச்சிட்டோமோ இல்லை, அது அப்புறம். ஆனால் நம்ம குடியரசு தினத்தை நம்ம எப்போவுமே எல்லாரும் மரியாதை பண்ணுற மாதிரி நம்மளும் போய் அதை செலிப்ரேட் பண்ணணும். நம்ம ஸ்கூல் படித்தாதான் நம்ம அதை பண்ணணுன்னா இல்லை. அது நம்மளுடைய குடியரசு தினம், சரியா? அதை நம்ம தான் போயிட்டு பார்க்கணும். அதனால் நான் போயிட்டு அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே தேசிய கொடிக்கு சல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரோம், சரிங்களா? நாங்கள் 3 பேரும் போகிறோம். நீ எல்லா வேலையும் பார்த்துக்கோ. ஏம்மா நீ எனக்கு இன்னைக்கு பிரியாணி பண்ணிவிடு, சரியா? ஆமாண்டி, அதுதான் குறைச்சல். பழைய சோறு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். நீ போடி, நம்ம போவோம். ஆமாம், எலிசபெத் மகாராணி சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க. எங்கே 3 பேரும் இப்போ எப்படி போவீங்க? நான் கிரண் மாமா வர சொல்லியிருக்கேன். அவர் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஆஃபீஸ்க்கு தான் நான் போகிறேன். இவ்வளோ 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாளுங்க. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்ட. சரி சரி, நடத்து. சொல்கிற பேச்சை கேட்கறதா இருக்கிறதா இல்லை. உங்கள் அப்பாட்ட சொன்னால் என் பிள்ளைங்க மாதிரி வராதுன்றாரு. நீங்கள் என்னடானா இப்படி பண்ணுறீங்க? சரி, என்னமோ பண்ணுங்க. சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, சரிங்களா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வரோம். நீ பத்திரமா வீட்டில் இரு, சரியா? பிரியாணி பண்ணியே போயிட்டு வரேன். எப்பா இன்னைக்கு சாயங்காலம் பிரியாணி வந்தவுடனே ஒரு பிடிக்கலாம். ஏய் தீனி மூட்டை, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா இன்னும் ரெடி பண்ணதா இல்லையானே தெரியல. முதல்ல வா, நான் ஒன்றா ஆஃபீஸ்க்கு போகணும். டைம் ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் போகலாம். என்னமோ ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் குதிக்கிறா. இவன் ஆளோட ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. இன்னும் ஆஃபீஸுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, தலை வானத்துக்கும் பூமிக்கு காலு பூமியிலையும் இருக்கும். அந்த குதிப்பா. ஆமாம், ஏழு கம்பெனிக்கு தான் நான் போகிறேன். அது எனக்கு ஒரு பெருமை தானே. பேங்க் மேனேஜர் பொண்டாட்டி எப்படி கெத்தாக இருக்குல்ல? ஆமாம், கெத்தாக இருக்கு. பேசாமரு, கிளம்பலாம். வாங்க போகலாம். அம்மா பாய்மா, போயிட்டு வரேன். பரவாயில்லையே, 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க. சூப்பர். இன்னிசை செம்ம க்யூட்டாக இருக்க. சரி, ரைட்டு, கிளம்புங்க. நான் ஒவ்வொருத்தங்களாம் கொண்டு வந்து விட்டுறேன், சரியா? மாமா, நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு போகலாம். இவ்வளோலாம் எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வராளுங்களாம். நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம், வாங்க. ஓ அப்படியா? சரி, வா நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அக்கா, சரி நீ பாரு, எனக்கு தண்ணி உடைக்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி குடிக்க போறியா இல்லை வேற யாரையாவது பார்க்க போறியா? சொல்லிட்டு போடி, இல்லை நான் உனக்காக அப்படி இங்கேயே நிற்பான்ல. இல்லை, நான் வந்துடுறேன் தனியாக. நீ ஃபஸ்ட்டு போ, சரியா? நான் அங்கே ஒருத்தரை பார்க்கணும், நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போ. உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என் தங்கச்சியும் எங்கள் அக்காவும் போயிட்டாளுங்க. கிரண் மாமா தான் வந்து எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போனார். இவன் எங்கேங்க தண்ணி கிடைக்கிது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க போனான். நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் கிளம்பி வர மாட்டிங்களா? என்னை விட உங்களுக்கு முக்கியமான நிறையா இருக்குல்ல. லூஸு, இன்னைக்கு குடியரசு தினம்ல, அதனால் ரெடி ஆகிட்டு வர வேணாம். நான் ட்ரெஸ் வந்து அயன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி, அதெல்லாம் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி எல்லாம் ரெடியாகி வரதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கோவமா? சரி, கோவப்படாத, சரியா? இன்றைக்கி ஒரு நாள் தான், இதுக்கு மேலே கரெக்டான டைமிங்க்கு வந்துடுறேன், சரியா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. என்னவோ போங்க. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்து
காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.